மக்கள் பணத்திலிருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். அதுதான் ஹைலைட். அதுதான் அவங்கள ஃபர்ஸ்ட் டென்ஷன் ஆச்சு. நாங்களும் தவறு பண்ண மாட்டோம், தவறு பண்ணவே விட மாட்டோம், தவறு பண்ணாமலே விட மாட்டோம், எல்லா காசும் இங்க வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காருல. உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? அப்பா இங்க இருப்பாருன்னு ஆளை காணுமே அப்படின்ற மாதிரி. Just imagine why he was given a sports minister. I don't know. அவரு புரியலையா? எனக்கு புரியல. ஜென்சியை கவரணுமா? ஓ நோ, உதயனா தம்பி நானா அந்த மாதிரியா? வைத்தறிச்சல் வேற என்ன? வணக்கம் டாடி. வணக்கம் லீசா. நம்ம ரொம்ப நாள் ஆச்சு ஒரு நேர்காணல் பண்ணி. ஆமா, வெள்ளை அறிக்கை பத்தி பேசணும். வெள்ளை அறிக்கை பத்தி ரொம்ப ஒரு டீட்டெயில்டான நேர்காணல் பண்ணோம். ஆனா அதுக்கப்புறம் இந்த வாரம் நம்ம இன்னைக்கு தான் பண்றோம். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஆக்சுவலா சட்டசபை பத்தி பேச போறோம். கரெக்ட் டாடி. நம்ம இன்னைக்கு சட்டசபை அதெல்லாம் பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரு ஜேர்னலிஸ்டா 25 இயர்ஸா இருந்திருக்கீங்க. கண்டிப்பா நீங்க சட்டசபையை கவர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய முறை கவர் பண்ணியிருப்பீங்க. இது வரைக்கும் நடந்த சட்டசபைக்கும் இப்போ நடக்கிற சட்டசபைக்கும் ஏதாவது ஒரு டிஃபரன்ஸ் உங்களால பார்க்க முடியுதா? ஒண்ணு இல்லம்மா, நிறைய இருக்கு. Okay. நிறைய இருக்கு. இந்த பேரவைத் தலைவர் அவர்களே அது மட்டும்தான் அப்படியே இருந்துச்சு. மற்ற அந்த ட்ரெண்ட் கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. பேசுற விதம், ஆர்கியூ பண்ற விதம், ஒரு திமுக அதிமுக சில நேரங்களில் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஆர்கியூமெண்ட் நல்லா இருக்கும். ரொம்ப பாயிண்ட்ஸோட ரொம்ப டேட்டாவோடலாம் பேசுவாங்க. ஆனால் அந்த லாங்குவேஜ் இப்போ அந்த பழைய இலக்கண நிறைய பேரவைத் தலைவர்களே மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கினங்க இப்படியெல்லாம் தான் இருக்கும். பட் ஜாலியாக ஃபன்னாகவும் இருக்கும். இட்ஸ் எல்லா பொலிட்டீஷியனும் ஒரே இடத்துல ஒன்றா எதிர்கட்சி ஆளுங்கட்சி எல்லாம் சேர்ந்து பார்க்கும்போது இட்ஸ் ரியலி ஃபன்னாகவும் இருக்கும், நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் இதுக்கு முன்பை விட இது என்னன்னா, முன்பு நம்ம ஜேர்னலிஸ்டாக போய் அங்கே உட்காந்து பார்க்குறோம், ஃபன்னாக இருக்கும், பார்ப்போம். சில நேரத்தில் கோபமாக இருக்கும், சில நேரத்தில் ஆக்ரோஷமாக, நிறைய விதங்கள் எல்லாத்தையும் மார்ஷல்ஸை எல்லாரையும் தூக்கிட்டு போக சொல்லுவாங்க, அதெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் இப்போ என்னென்னா, இந்த மக்களோட இன்ட்ரெஸ்ட், நான் காலையில் 9:30 மணிக்கு ஃபோனில் ஆரம்பித்து அப்படியே பார்த்துட்டு வேரியஸ் டிவைஸ் ஆஃபீஸில் கம்ப்யூட்டரில் பார்ப்போம், அப்போ வெளில போகும்போது இதில் பார்ப்போம். நான் பார்த்தா நம்ம ஆஃபீஸ் கேம்பஸ்லேயே சரி பல பேர், ஈவன் செக்யூரிட்டிஸ் கூட உட்காந்து சட்டசபை தான் பார்த்துட்டு இருக்காங்க. நண்பர்கள் பலரும் சட்டசபை தான் பார்க்குறாங்க. அப்போ இது ஒரு பெரிய இம்பாக்ட். இன்னைக்கு நான் பார்த்த சேனல்லே கன்கரண்ட் வியூஸ் 40,000 போயிட்டு இருந்தது. நான் பார்க்கும்போது 100K போயிட்டு இருந்தது. 100K அதாவது கரெக்டா நம்ம முதலமைச்சர் பேசும்போதெல்லாம் 100K இருந்துச்சு. ஓகே, which was எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. டியூஸ்டே காலையில 10 மணி எல்லாரும் ஆஃபீஸ்ல இருப்பாங்க, இல்ல பிஸியா வீட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க ஏதாவது. ஆனா அந்த டைம்லயும் மக்கள் இதை பாக்குறாங்க அப்படின்னா நான் ஒன்று தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருந்தேன்ல, இப்போ மக்களுக்கு இந்த சட்டசபையோட ஃபுல் ப்ரொசீஜரும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிடும். தெரியுமா? 110 என்ன, பாயிண்ட் ஆஃப் ஆர்டர்னா என்ன, 0 ஹவர்ஸ்னா என்ன, எல்லாமே தெரிஞ்சிடும். அவங்க மக்கள் பக்கா என்ன சொல்றது தெளிவாக அடைஞ்சிருவாங்க. இதுதான் ஒரு அரசியல் கட்சியும் ஒரு அரசியல் தலைவரும் முதல்வரும் செய்ய வேண்டிய வேலை. மக்களை அரசியல் மயப்படுத்துதுன்னு சொல்றாங்களே, பொலிட்டிசைஸ் பண்றதுன்னா இதான் பொலிட்டிசைஸ் பண்றது. ஓகே, அவங்களுக்கு நம்மளை பத்தி அந்த ஜென்சி மீட் எல்லாம் நடக்கிறது பொலிட்டிசைசேஷன் இல்ல, அது கொத்தடிமைகளை உருவாக்குவது தான் அந்த ஜென்சி மீட். அவன் தான் நம்ம சொன்னான், நோ ஏதோ நோ நோ சொன்னா, நோ தேனா தம்பி நானா அப்படின்னா நான் ப்ரௌட் டு பி a கொத்து அப்படின்னு சொல்றீங்களா. சரி, அது அது இல்லையே. இப்போ இங்க என்னென்ன விஷயங்கள் விவாதிக்கப்படுது அதை மக்கள் பாக்குறாங்கல்ல. அன்னைக்கு நம்ம திருத்துறைப்பூண்டி எம்எல்ஏ பேசினாரு. திருத்துறைப்பூண்டியில் குடிநீர் பிரச்சனைன்றது ரொம்ப திருத்துறைப்பூண்டியில இருக்கக்கூடாது. ஏன்னா காவிரி டெல்டா எல்லா இடத்துலையும் ஆறு பாயுது. ஆனால் அங்கே அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. எனக்கு நல்லா தெரியும், கஜா புயல் டைம்லேருந்து அங்கே பிரச்சனை இருக்குது. இப்போ அந்த மக்கள் பார்க்கும்போது என் ரெப்ரஸன்டேட்டிவ் அங்கே போய் கரெக்டாக வேலை செய்கிறாரா அப்படின்றது தெரியுதுல்ல. ஆக்சுவலா நான் இதுக்கு முன்னாடி ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் சட்டசபை அப்படிங்கிறது இந்த யூடியூப் ஸ்ட்ரீமிங் அதெல்லாம் முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்களா இல்லைன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றாங்களா? அது ஃபுல் செஷன் நடத்துறாங்களா? முன்னாடி என்ன தெரியுமாம்மா, சரி ஸ்பீக்கர் தான், ஹி இஸ் த மாஸ்டர் ஆஃப் த ஹவுஸ்.
அவர் நினைக்கிறது தான். அவர் நினைச்சா ஒருத்தர் பேசலாம், அவர் நினைத்தா அவர் பேசக்கூடாது. என்ன பண்ணுவாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்னைக்கு பார்த்தோம்ல, இன்னைக்கு நடந்த பேசுமா நேற்று உதயநிதி அவர்கள் பேசினார். பேசும்போது அதுக்கு கவுண்டர் கொடுக்குற மாதிரி அமைச்சர்கள் பேசுகிறாங்க. அது மாதிரி ஒன்று பேசுவாங்களா? அப்போ யார் திமுக சைடு தான் பேசுகிறத காட்டுவாங்க. இபிஎஸ் பேச ஆரம்பிச்சாருன்னா டப்புன்னு பிளாங்க் அடிச்சிருவாங்க. ஓகே, சட்டசபை நிகழ்ச்சி அப்படின்னு போட்டு பிளாங்காக இருக்கும், அவரை காட்டவே மாட்டாங்க. அது ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை. அதுவும் எல்லா நியூஸ் சேனல்களும் அப்போ டிஐபிஆரில் அப்பப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம்னா பொதிகையில் வரும், அங்கேருந்து பார்த்துக்கணும். அப்போ நம்மள மாதிரி தொழில்முறையாக நியூஸை தெரிஞ்சுக்கணுன்றதுக்கே நம்மளுக்கு இல்லைன்னா அங்கே போய் செக்ரட்டரியேட்டில் உட்காந்து ப்ரெஸ் ரூமில் பார்த்தா கூட நமக்கு தெரியாது. போய் கேலரியில் உட்காந்துருக்கணும், கேலரியில் உட்காந்தா பார்த்தா அது நம்ம பார்க்கலாம். இவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இதுக்கு முன்பு நடந்ததே இல்லை. ஒரு நாளில் ஏதோ பிரச்சனைன்னும் போதே கையாமையான்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு தெர் வாஸ் அ கம்ப்ளீட் டிரான்ஸ்பரன்சி. ரொம்ப நல்லா இருந்தது. இப்படி தான் ஒரு சட்டமன்றம் இயங்கணும் அப்படின்றது நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒரு ஜென்சி பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நான் சொல்கிறேன், இது வரைக்கும் சட்டசபையில் உட்காந்துட்டு மீம்ஸ் கிரியேட் பண்ணுறது நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஏன்னா நாங்கள் ஒரு ஜென்சியாக இருந்தாலுமே ஐ மீன் இன்டர்நெட் நாங்கள் எவ்வளோ வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மீம் கல்ச்சர் பற்றி நமக்கு நல்ல ஒரு ஐடியா இருக்கும்ல. இது வரைக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டாலின் பேசுறது, இல்லைன்னா உதயநிதி பேசுறது, இல்லைன்னா இபிஎஸ் பேசுறது, இது மாதிரி விஷயம் தான் பொது மீட்டிங்ஸ்ல பேசுறது. அது மட்டும் தான் மீம்ஸ், பொதுக்கூட்டத்திலயும் பிரஸ் மீட்லயும் பேசுறது தான் மீம்ஸா போடுவாங்க. தவிர சட்டசபையில இருந்துட்டு பேசுறாங்க, அதை மீமா போடுறாங்க அப்படிங்கிறது நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஆனா கண்டிப்பா முதல்வர் அவர்கள் தாவேகா ஆட்சி வரும்போது தான் நான் இதை பாக்குறேன். ஸோ அப்பவே தெரியுது, ஈவன் யங்ஸ்டர்ஸ் அதை ஒரு மீம்காக தான் மேபி அவங்க பார்ப்பாங்க. ஆனா இருந்தாலும் அதை பார்த்தா தானே அவங்களுக்கு அதை நல்ல மீமா எடுக்க முடியும். ஸோ அப்போ எங்களை மாதிரி இளைஞர்கள் கூட அந்த சட்டசபையை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க கண்டென்ட் கிரியேட் பண்றாங்க அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா அதோட இம்பாக்ட் என்ன அப்படின்னு ஒரு ஜென்சி பெர்ஸ்பெக்டிவ்ல நான் சொல்றேன். ஸோ அதுதான் நம்ம we agreed that one thing, people are watching. அதுதான் ரொம்ப விஷயம். அதான் முதல்வரும் இன்னைக்கு சொல்லியிருப்பாரு, மக்கள் பாக்குறாங்க, அவங்களுக்கு என்ன ஏதுன்னு தெரியும். உண்மையிலேயே அது ரொம்ப மிகப்பெரிய நல்லா உண்மையிலேயே மகிழ்ச்சி. இதுதான் வேணும் நாட்டுக்கு, இதுதான் வேணும். இப்ப பார்லிமெண்ட் செஷன் நடக்குதுன்னா எல்லாரும் உட்காந்து பார்க்கணும். அப்பதான் நம்மளுக்கு எதிரான சட்டம் என்ன கொண்டு வர்றாங்க, நமக்கு ஆதரவான என்ன சட்டம் கொண்டு வர்றாங்க, எப்படி இவங்க நடந்துக்கிறாங்க, உண்மையிலே ஜனநாயகத்தை மதிக்கிறாங்களா இல்ல ரவுடி பசங்களை உள்ள அனுப்பிச்சிருக்குமா அப்படின்றதான் தெரியணும்ல. ஸோ அதுக்காக மக்கள் உட்காந்து பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதை இப்போ மக்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த கவர்னர் ஸ்பீச்லேருந்தே நம்ம பேசுவோம். கவர்னர் ஸ்பீச்சுக்கு போகும்போது அதுக்கு முதல் நாள் தான் வெள்ளை அறிக்கை வெளியே வந்தது. அதுக்கப்புறம் தான் கவர்னர் ஸ்பீச்சோட அந்த அவை ஆரம்பிக்குது. போகும்போது என்னென்ன ஸ்டிக்கர்லாம் வச்சுட்டு போனாங்க தெரியுமா இவங்க? பார்த்தேன். சிஎம் வாயை திறங்க போஸ்டர்லாம் வச்சுக்கிட்டு போனாங்க. கதறல்கள் கேட்கிறதா அப்படின்னு கேட்டாங்க. ஆனா இன்னைக்கு சிஎம் வாயை திறந்த கொஞ்ச நேரத்துல 5 நிமிஷம் கூட அனைத்து பேரும் எஸ்கேப் ஆயிட்டாங்க. அந்த மாதிரி இருந்தது. சோ கவர்னர் ஸ்பீச்சுக்கு வரலாம். ரெடி. கவர்னர் ஸ்பீச் இஸ் a very good speech. கவர்னர் ஸ்பீச்ன்றது நம்ம உனக்கு ஏற்கனவே தெரியும், இருந்தாலும் நான் சொல்றேன், அரசு என்ன எழுதி கொடுக்குதோ அதை படித்து விட்டு போவது தான் கவர்னருடைய வேலை. இதுதான் எல்லா வருஷமும் நடந்தது. ஆனால் கடந்த திமுக ஆட்சியில் அது கூட பிரச்சனை தான். ஏன்னா கடைசியாக கவர்னர் படிக்க முடியாதுன்னு போனார் தெரியுமா? எதுக்குனால படிக்க முடியாது போனாரு? அவங்களோட மைக்கை கட் பண்ணிட்டு. இல்ல 12 லட்சம் கோடி வெளிநாட்டுல இருந்து வெள்ளை அறிக்கைக்காக கேட்டிருந்தாங்க. இல்ல நாங்க கொண்டு வந்தோன்னு கவர்னர் அட்ரஸ்ல இருந்துச்சு. எங்கடா அது மாதிரிலாம் வரவே இல்லையா, நான் எதுக்கு இதை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் படிக்க முடியாம அவருடைய ராஜ்பவன் போயிட்டு, சாரி இப்ப லோக்பவன்ல போயிட்டு பிரஸ் ரிலீஸ் ஆகிடுச்சு. இது மாதிரிலாம் இருந்துச்சு, அது உண்மைக்கு புறம்பா இருந்தது, அதனால நான் படிக்கலன்னு சொல்லி அவங்க அது கூட நம்ம ஒரு நேர்காணலா பண்ணோம். 13-14 பாயிண்ட்ஸ் எதனால நான் கிளம்புனேன் அப்படிங்கிற விஷயம்ல அதுல அவர் ஒரு ஒயிட் பேப்பர் கேட்டிருந்தாரு. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு அது இல்லைன்னு சொன்னாங்க. லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன், ட்ரக் சிச்சுவேஷன் பத்தி கேட்டேன், இதெல்லாம் எதுவுமே கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால நாங்க வெளில கிளம்பிட்டேன் அப்படின்னு. நான் ஆக்சுவலா நினைச்சேன் கவர்னர் ஒரு மாதிரி வெளில கிளம்புவாரோ, அது மாதிரி ஏதாவது நடக்குமா அப்படின்னு. எனக்கு இல்லம்மா, இந்த கடந்த ஆட்சியை கவர்னரும் தனக்கு பயன்படுத்திக்கிட்டாரு, திமுகவும் அரசியலுக்காக பயன்படுத்திட்டாங்க. எப்பெல்லாம் இவங்க ஏதாவது ஒரு பெரிய விஷயம் வந்ததுன்னா அதை டைவெர்ட் பண்ணுறது கவர்னரை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ இவங்க என்ன சொன்னாங்க, தமிழ் தாய் வாழ்த்து பாடவே மாட்டாங்க அப்படின்னு தான் நினச்சிருந்தாங்க. ஆனால் போன உடனே தமிழ் தாய் வாழ்த்து பாடினாதான் இவங்களுக்கு பாதி டென்ஷனு. அதுக்கு அடுத்தது என்னது, நேஷனல் அந்தம் பாடுறாங்க. பாடி முடித்த பிறகு கவர்னர் ஸ்பீச் முடியுது, மறுபடியும் நேஷனல். ஏன் 2 வாட்டி பாடுறீங்க?
அப்படி இது ஒரு பெரிய பிரச்சனையா இது. அதான் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லையோ, எதெல்லாம் முக்கியத்துவம் இல்லையோ, அன்னைக்கு வந்து வெள்ளை அறிக்கையை பத்தி இவங்க பேசியிருக்கணும். திமுக என்ன பண்ணி என்னங்க தப்பா ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்துருக்கீங்கன்னு பேசியிருந்ததுன்னா அவங்க உண்மையிலே வந்து தைரியசாலிகள். எப்படி பேசுவாங்க, அதுலதான் அவங்க பண்ண எல்லா தப்புகளும் வந்து வெள்ளையா இருக்கு. அதனால இவங்க எப்படியாவது ஏதாவது ஒன்று பண்ணி சமாளிச்சுட்டு போகலாம் அப்படின்றாங்க. அப்ப இவங்க எதிர்பார்த்தது நடக்கல. இன்னைக்கு தேசிய கீதத்துக்கு இன்னைக்கு வந்து முதலமைச்சரும் ஒரு சூப்பரான விளக்கம் கொடுத்துட்டாரு. 2021 ஆகஸ்ட் 2 ஞாபகம் இருக்கா? சென்டினரி செலிப்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடு லெஜிஸ்லேச்சர். அந்த ஃபங்க்ஷன்ல நம்ம முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களோட கலைஞர் அவர்களுடைய கலைஞர் அவர்களுடைய புகைப்படத்தை மாண்புமிகு குடியரசுத் தலைவர் திறந்து வைக்கிற ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன்ல நேஷனல் ஆந்தம் ஃபாலோடு பை தமிழ் தாய் வாழ்த்து அப்படின்னு அறிவிச்சது ஞாபகம் இருக்கா? அதாவது தேசிய கீதத்துக்கு அப்புறமா இரண்டாவது முறையா, நோட் திஸ் பாயிண்ட் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பிளீஸ் நோட் திஸ் பாயிண்ட். தேசிய கீதத்துக்கு அப்புறம் இரண்டாவது முறையாக தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படும் அப்படின்னு சொன்னது ஞாபகம் இருக்கா? அதுவும் முத்தமிழ் அறிஞர் அப்படின்னு சொல்ற நம்ம கலைஞர் அவர்களுடைய அந்த புகைப்படம் வெளியிட்டு விழாவில் அவர் இருந்த இதே சபையில தமிழ இரண்டாவது இடத்துக்கு தள்ளினது யாருன்னு ஞாபகம் இருக்கா? அது மட்டும் இல்ல, அந்த தேசிய கீதத்தை நாட்டுப்பண் நேஷனல் ஆந்தம்னு சொல்லி அதே ஃபங்க்ஷன்ல கடைசியா ஃபங்க்ஷன் முடியும் போது செகண்ட் டைம் தேசிய கீதம் பாடினதும் ஞாபகம் இருக்கா? இதே அவையில் தான், அது அவை குறிப்பிலும் இருக்கிறது, இதே அவையில் தான் நடைபெற்றது. இந்த புக் நேரத்தில் இந்த ஆதாரங்களை அளித்த மாண்பு முதல் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். டவுட் இருந்தா இந்த புக்கை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ படத்திறப்பு விழா, கலைஞர் அவர்களுடைய படத்திறப்பு விழா வரும்போது குடியரசுத் தலைவர் இங்க வந்தாரு. அப்போ ஃபர்ஸ்ட் எதிர்பார்த்தது நேஷனல் ஆந்தம். அதுக்கு நேஷனல் ஆந்தம் வில் பி ஃபாலோட் பை தமிழ் தாய் வாழ்த்து அப்படின்னு தான் சொன்னாங்க, இருக்குன்னு சொல்றாரு. அதுக்கு வெளில போயிட்டு இவர் நம்ம என்ன பண்றாரு, உதயநிதி அவர்கள் என்ன பண்றாரு, அது வந்து பிரசிடென்ட்க்கு வந்து இதுதான் புரோட்டோகால், இது கூட அவங்களுக்கு தெரியலன்னு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. புரோட்டோகால் வந்து இப்ப இந்த புரோட்டோகால் இப்பதான் ஃபேமஸ் ஆச்சு. ஆமா, அதுவும் நம்ம மேயர் பிரியானாலதான் வந்து ஃபேமஸ் ஆச்சு. புரோட்டோகாலை நாங்க ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வேற ஒரு சில கொத்தடிமைகள் எல்லாமே வந்து அவங்க சொல்றதா செய்யறதுதான் சரி. இத்தனைக்கும் நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாருமே கிளியரா சொன்னாங்க, திஸ் இஸ் நாட் அ புரோட்டோகால் அட் ஆல், அது புரோட்டோகாலே இல்ல, அவங்க சொல்றது தப்புன்னு. பட் இங்கேயும் ஒரு who is a governor? Governor is a representative of the central government. President, okay. அவர் வந்து அவருக்கு ரிப்போர்ட்டிங் ஆஃபீஸர் பிரசிடென்ட் தான். அவர் வந்து ஏன்னா பிரசிடென்ட்டோடைய ரெப்ரசன்டேட்டிவ் தான் இருக்கிறாரு. அப்போ அவருமே he represent the president தான் இங்கே. ஓகே, எப்படி பார்லிமெண்ட்டுக்கு ஒரு பார்லிமெண்ட் செஷன் ஓப்பன் ஆகும்போது இப்போ கவர்னர் படிக்கிறார்ல, கவர்னர் உரை, அதே மாதிரி எவ்ரி பார்லிமெண்ட் செஷன் வில் ஓப்பன் வித் பிரசிடென்ஷியல் அட்ரஸ். அதே மாதிரி தான் இங்கே வந்து ஒரு ஆண்டுக்கான ஒரு அசம்பிளி வந்து ஓப்பன்ஸ் வித் கவர்னர்ஸ் அட்ரஸ். இதுதான் அது. அங்கே பிரசிடென்ட்னா இங்கே கவர்னர். அப்போ இங்கேயும் அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய, யூனியன் கவர்மெண்ட்டோடைய எஸ்பெஷலி பிரசிடென்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறவங்க தான். அப்போ அதே ப்ரோட்டோகால் தான் இங்கேயும். இவர் ப்ரோட்டோகால் வேறு அப்படின்னு சொல்லிட்டு கதையை மாற்றிட்டு இருக்காரு. ஆனால் ஆக்சுவலாக நான் எதிர்பார்க்காத இந்த செஷனில் நடந்த ஒரு முக்கியமான ஈவெண்ட் என்னென்னா, பிரேமலதா விஜயகாந்த் பேசும்போது இந்த நீங்க பெட் பாட்டில் வைங்க அப்படின்னாரு. இல்ல எனக்கு எப்படி தெரியும், இதெல்லாமாயா வந்து பேசிட்டு இருப்பீங்க, இந்த வாட்டர் பாட்டில வைங்க அப்படின்னு. அது வாட்டர் பாட்டில் வந்து பெட் பாட்டில்ஸ் மாதிரி வைங்க, பிளாஸ்டிக் வேணாம் அப்படி இப்படிலாம் சொல்லி அதுக்கப்புறம் வந்து ஓபிஎஸ் ஐ திங்க் அவர் தான் வந்து எழுந்துருச்சு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அந்நியார் அவர்கள் ஒரு நல்ல கருத்தை இங்கே சொல்லியிருக்கிறார்கள். அந்த கருத்து ஏற்புடையது அல்ல என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். என்ற கோபம் வந்தால் தண்ணி பரலை கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஓபிஎஸ் தான் பெஸ்ட். தயவு செய்து அதை நான் அந்நியார் சொல்வதை நான் வந்து ஏத்துக்க மாட்டேன். ஏன்னால் வாட்டர் பாட்டிலை தூக்கி தாக்குவதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரா. எனக்கு பயங்கர சிரிப்பு வந்துச்சு. இதை விட ஒரு படி மேல போய் தங்கம் தென்னரசு சொன்னாரு,
தன்னுடைய பர்சனல் அனுபவத்தை சொல்கிறாரோ உறுப்பினர்ன்ட்டு ஞாபகம் இருக்காது. ஆமாமா சொன்னாரு, அது ஞாபகம். ஏன்னா வந்து ஐ திங்க் ஓபிஎஸ் வந்து அவர் தலைமையிலே ஒரு பொதுக்குழு செயற்குழு போகும்போது அவர்களை தனிமன்றத்துக்கு அடிச்சாங்க. அது தட் வாஸ் a fun part of the entire session. அதனால எல்லாருமே சிரிச்சாங்க, இன்க்ளூடிங் சிஎம். அத அப்படியே இப்படி பார்த்துட்டு என்னடா இது அப்படின்னு சொல்லி சிரிச்சாங்க. பட் இல்ல அது ஃபன்னாவும் இருக்கும், ஒரு சில நேரங்களில் ரொம்ப காமெடியா இருக்கும், ஜோக்காவும் இருக்கும். பட் இதெல்லாம் இருக்கிறது தான். அது வந்து உண்மையிலே ஒரு நல்லா இருந்தது. நேற்று வந்து உதயநிதி அவர்களுடைய ஸ்பீச்சை பத்தி சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து ஐ திங்க் அதுக்கு விஜய் அவர்கள் வந்து ரொம்ப கடுமையா வந்து விமர்சிச்சு அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லியிருக்காங்க. நிறைய நாங்க தான் முதல்ல செஞ்சோம்னு இவங்க டிக்ளேர் பண்றதா சொன்னார். யாரு டிக்ளேர் பண்ண? தாவேகா சார்பா, கட்சி சார்பா இது மாதிரி பையில வந்து சிஎம் படம் இல்லாம முதலாக தாவேகா அரசு தான் சொல்லிட்டு ஏதாவது அறிக்கை வந்து தாவேகா சைட்ல இருந்து வந்துச்சா? இல்ல டிஐபிஆர்ல இருந்து வந்துச்சா? இல்ல, எதுவுமே வரல. இவரா வந்து ஏதோ ஒருத்தர் செய்தியை போட்டதை பார்த்துட்டு நான் இவங்க சொல்லி அதுவே என்ன சொல்லுது, முற்றிலுமான தவறான தகவல். தெர் இஸ் நோ, யாருமே ஆதாரப்பூர்வமா அதிகாரப்பூர்வமா யாருமே சொல்லல. அவர் நேற்று பேசினதெல்லாம் ஃபுல்லி என்னது, அவதூறு, அனுபவம் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் இன்னைக்கு வந்து முதல்வர் கரண்ட் பிரச்சனை. நேற்று நியூஸ் 18 கூட அதான் டிபேட் ஆயிடுச்சு. எனக்கும் அந்த அமைச்சருக்கும், முன்னாள் அமைச்சருக்கும். அவர் சொல்றாரு காலையில் ஃபியூஸ் பிடுங்கினாங்க, நைட்டு கரண்ட் போகுது. அவருக்கே நல்லா தெரியும் நைட்டே ஃபியூஸ் பிடிங்கினாங்க. தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து அது பீக் சம்மரு, கிட்டத்தட்ட 20,000 மெகாவாட்ஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுது. சென்னைக்கு மட்டுமே 500 மெகாவாட்ஸ் 500 மெகாவாட்ஸ் தேவைப்படுது. தெர் இஸ் அ ஹியூஜ் சர்ஜ் இன் த பவர் கன்சம்ஷன். இவங்க பண்ணதெல்லாம் 15 வருஷம் ஓல்டு. டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து கேபிள்லேருந்து இப்போ ப்ரொடக்ஷனில் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. கரண்ட்டை நம்ம தேவையான அளவுக்கு உற்பத்தி பண்ணுறோம். கிரிட்னு சொல்லுவாங்களே, டிஸ்ட்ரிபியூஷன், அதெல்லாம் மெயின்டைன் பண்ணாமல் இருக்குது, எந்த பராமரிப்பும் பண்ணிடலாம. அப்போ திடீர்னு சம்மரில் பீக் ஹவரில் எல்லாருமே ஏசி போடுறாங்க. ஏன்னா அவ்வளோ ஹீட் நம்மளால் நம்ம ஆஃபீஸில் எல்லா ஏசியும் ஓடிட்டு இருக்கு இல்லையா? நார்மலாக ஒரு ஏசி போடுவோம், இல்லைன்னா 2 ஏசி போடுவோம். இப்போ அப்படி இருக்கும்போது எல்லாருமே யூசேஜ் ஜாஸ்தி ஆகும்போது டம்முன்னு அங்கே தான் வெடிக்கும். இது ஒன்று. இதை சரி பண்ணுவதற்கு ஒரு டீம் இருக்குது. அது இல்லாமல் சபோட்டாஜ் நடக்குதுல்ல, அது மாதிரி எல்லாத்துலேயும் இவங்க நேற்று ஃபுல்லாக அவதூறு தான் பேசியிருந்தாரு. அவதூறுக்கு தான் இன்னைக்கு வந்து முதல்வர் பதில் சொல்ல ஆரம்பிச்சாரு. எஸ், அந்த பதில்களை நம்ம வந்து ஒன்னொன்னா பார்ப்போம். ரெண்டாவது பார்க்கலாம். அதுக்கு முன்பு இது வந்து ஒரு கம்ப்ளீட்லி நியூ ஸ்டைல். இன்னைக்கு முதல்வர் பேசினது அசம்பிளியில் இது மாதிரி பேசினது யாருமே பேசினது இல்லை. ரொம்ப ரொம்ப ஒரு எஃபெக்டிவாக பேசினார். மக்கள் வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி பேசினார். மக்கள் வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி பேசினார். அந்த பேட்டர்னே வந்து ரொம்ப புதுசாக இருந்தது. ஆனால் பாவம், அவர் இவ்வளோ சூப்பராக பேசினாங்க, ஆனால் யாருக்கு வந்து பேசணும் அப்படின்னு அந்த நபர்கள் வந்து அங்கே இல்லையே. வாயத்தரங்க சிஎம்னா திறந்த உடனே ஓடி போயிட்டாங்க. பட் எஸ், பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து சிஎம் கொடுத்த வந்து பதிலடி என்னன்னா வந்து நீங்க வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட் கவர்மெண்ட் அப்படின்னு வந்து எங்களை சொல்றீங்க. ஆமாமா, எங்களுக்கு வந்து கொள்ளையடிக்கிறதுலாம் இன்எக்ஸ்பீரியன்ஸ், ஐ மீன் வே ஆர் இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் தட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதை பத்தி உங்க கருத்து? இவர்கள் தங்களுடைய அனுபவத்தை எதற்கு பயன்படுத்தினாங்க? கொள்ளையடிக்கிறது தான் பயன்படுத்தினாங்க, குடும்ப வளர்ச்சி தான் பயன்படுத்தினாங்க. இது ரெண்டும் நடக்கலன்னா தாவேக்காவே வந்திருக்காதே. There was no need for TVK or there was no need for any other new political party if they had given a proper governance. அது உன் வாழ்க்கையில ரிஃப்ளெக்ட் ஆகணும், என் வாழ்க்கையில, மக்கள் வாழ்க்கையில ரிஃப்ளெக்ட் ஆகணும்ல. ரிஃப்ளெக்ட் ஆகலையே. டிஎம்கே சார்ந்த ஃபேமிலிஸ்க்கு மட்டும் தான் அவங்களுடைய வளர்ச்சி. DMK as well as ADMK, they use their experience only to loot. அரப்போரோ இல்லை நம்ம மாதிரியான ஊடகங்களோ எவ்வளோ ஸ்கேம்ஸை தான் எக்ஸ்போஸ் பண்ணுறது. எந்த டிபார்ட்மெண்ட்டில் தொட்டாலும் அங்கே வந்து ஒரு பெரிய ஸ்கேம் இருக்கும். ஒன்றும் இல்லைம்மா, நான் வந்து அரப்பூர் கூட தான் ஒரு ஒரு ஸ்கேம் நான் இது பண்ணோம். டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இருக்குல்ல, பிஎட் காலேஜஸ், அந்த பிஎட் காலேஜஸில் அவ்வளோ ஸ்கேம் நடக்குது. அதாவது நீ வந்து ஐ திங்க் அது வந்து 1 இயரோ 2 இயர்ஸோ கோர்ஸ்ன்னு நினைக்கிறேன். 2 இயர்ஸ் கோர்ஸு. யூ ஹாவ் டு கோ டு த ஸ்கூல், கோ டு த காலேஜ், நீ அங்கே படிக்கணும், ப்ராக்டிக்கல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணணும், அது இல்லாமல் மெயின் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணணும். ஆனால் எதுவுமே பண்ண வேணாம். நீ துபாயில் உட்காந்துக்கலாம். கேரளாக்காரன் வந்து துபாயில் உட்காந்துட்டு தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பிஎட் காலேஜில் அப்ளிகேஷன் போட்டு கிளாஸுக்கே வர்றதில்ல, ப்ராக்டிகல்ஸும் பண்ணுறதில்ல, எக்ஸாம் மட்டும் வந்து எழுதிட்டு போயிடறான்.
அதுக்கு வந்து காசு வாங்கிட்டு இதெல்லாம் அனுமதிக்கிறாங்க. ஒரு சில இன்ஸ்டியூட் வந்து பேரளவில் இன்ஸ்டியூட் இருக்கு, ஆனால் அந்த இன்ஸ்டியூட்டே கிடையாது, காலேஜே கிடையாது. பசங்கள்லாம் வந்து வெளில உட்காந்துட்டு எக்ஸாம் வந்து எழுதிட்டு போயிடறாங்க. இப்படி டீச்சரை உருவாக்கக்கூடிய கல்லூரிகளிலேயே இவ்வளோ வந்து முறைகேடு நடக்குது. அதுக்கப்புறம் மருத்துவக் கல்லூரியில் இன்னும் பயங்கரம், சட்டக்கல்லூரியில் இன்னும், இன்ஜினியரிங் காலேஜில் பயங்கரம். இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இவ்வளோ நடக்குதுன்னா மற்ற டிபார்ட்மெண்ட்டெல்லாம் யோசிக்கவே முடியாது. தமிழ்நாடு இந்த ஒரு 5 ஆண்டு மட்டும் டிஎம்கே கவர்மெண்ட்டு ஏடிஎம்கே கவர்மெண்ட்டே இருந்ததுன்னா சுடுகாடாக மாறி இருக்கும். ஸோ அப்படியே தான் அதாவது அந்த அளவுக்கு இவங்களுடைய இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் எதுக்கு பயன்படுது? திருடுவதற்கு தான் பயன்படுது. அதை தான் சொல்றாங்க சிஎம் அவர்களே சொல்றாங்க. மறுபடியும் சொல்றேன், கட்சி நிதின்ற பேர்ல அடிச்ச கொள்ளைய ஒண்ணா கவர்மெண்டோட கஜானாக்குள்ளேயே கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்பவும் சொல்றேன், மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். நாங்க வந்து கொள்ளை அடிக்க மாட்டோம், கொள்ளை அடிக்கிறவங்களை விட மாட்டோம், அண்ட் கொள்ளை அடிச்சவங்களும் சும்மா விட மாட்டோம். அதுதான் ஹைலைட். அதுதான் அவங்கள ஃபர்ஸ்ட் டென்ஷன் ஆச்சு. என்னடா அது, அப்போ அங்க கேஎன் நேரு பக்கத்துல இருக்கிறாரு, சேகர் பாபு பக்கத்துல இருக்கிறாரு, தங்கம் தென்னரசு பக்கத்துல இருக்கிறாரு. ஐ திங்க் செந்தில் பாலாஜி இன்னைக்கு வரலன்னு நினைக்கிறேன்ல, வந்துட்டாரா? அவர் தான் மெயின் அங்க இருக்கிறாரு. எல்லாருக்கும் வயிற்றுல புள்ளியை கரைக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா எல்லார் மேலேயும் கேஸ் இருக்கு. பாவம் நடி. ஐ திங்க் கேஎன் நேரு கொஞ்சம் ஷேவ் எல்லாம் பண்றது இல்ல, தாடியெல்லாம் வளர்த்துட்டு இருக்கிறாரு. கொஞ்சம் நல்லா கொஞ்சம் அப்படியே மீசையும் முறுக்கிட்டு அப்படியே நல்லா ட்ரிம்மா வருவாரு. ஆனா இப்பெல்லாம் கொஞ்சம் பயம் போல. பயம். அவர் எஃப்ஐஆர் போட சொல்லிட்டாங்க இல்லையா? ஆமா, டெஃபினட்டா அவர் வந்து அவரு செந்தில் பாலாஜி அவர் பாக்குறதுக்கே கொஞ்சம் நல்லா தான் இருக்கிறாங்க. அவங்க அங்க இருக்கிற பாதி பேர் மேல எல்லாமே ஊரடிச்சு உலையில விட்டவங்க தான். சும்மாலாம் 1 கோடி 2 கோடிலாம் பல ஆயிரம் கோடி. அப்ப அந்த காசுலாம் யாருடைய காசு? மக்கள் பணம் தானே. அதான் முதல்வர் என்ன சொல்றாரு, அந்த மக்கள் பணத்தை கஜானாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கஜானாவை நாங்க வந்து நிரப்பிக்கிட்டு இருக்கிறோம். கண்டிப்பா அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓட்டைகளை அடைத்து கொண்டே இவங்க எல்லாம் நினைச்சிட்டாங்க இவர் வந்து எதுவுமே தேர்தல் வாக்குறுதிகளை டிலே பண்றதுக்கு இல்லைன்னா அவாய்ட் பண்றது தான் இந்த கதையெல்லாம். அப்படிலாம் கிடையவே கிடையாது. முதல்வரே சொல்றாரு, ஓட்டைகள் அடைக்க நாங்க வந்து மக்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் உண்மையும் கூட. இவங்க கொஞ்சம் நஞ்சலாம் அடிக்கலாமா, எக்கச்சக்கமா அடிச்சு வச்சிருக்காங்க. அதான் டேடி. அதே மாதிரி வந்து இந்த சோஃபா மாடல் அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. இந்த திமுகவும் அவங்களுடைய மொத்த ஈகோ சிஸ்டமும் சோஃபா மாடல். அப்புறம் வந்து விஜய் அவர்களே சொல்றாங்க, அப்புறம் என்ன சோஃபா மாடல் ஆட்சியா? அது என்னன்னு புரியறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. இந்த சோஃபா செட்டு, டேபிள் சேரு, டீபாய், பர்னிச்சர் பிசினஸ்லாம் வேற எங்க வெளியில போய் பண்ண சொல்லுங்க. அப்படி அந்த பிசினஸ் தான் பண்ணணும்னா நிறைய பிசினஸ் பண்ற மாதிரி வெளியில போய் பண்ண சொல்லுங்க, இங்க சட்டசபைக்குள்ள வேணாம். அந்த சோஃபா மாடல்லாம் என்னது அப்படின்னு நானும் யோசிச்சு கண்டுபிடிக்கிறதுக்கே பல நாள் ஆச்சு. இந்த சோஃபா, ஃப்ரிட்ஜ், டீபாய், பழைய பர்னிச்சர் பண்ற விளம்பர, பழைய பர்னிச்சர் பண்ற பிசினஸ் எல்லாம் நாங்க இல்ல, நீங்க தான் அதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு. இல்ல லாஜிக்கா அது என்ன சொல்ல வராங்கன்னா, ஒவ்வொரு கூட்டணி கட்சிக்கும் சோஃபாக்குள்ள பணத்தை வச்சு அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்ல வராங்க. இப்படி ஒரு படத்துல ஏதோ ஒரு படத்துல வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த காலத்துல இப்படி எவனாவது பண்ணுவானா? அது திமுக காரனா பண்ணுவான். திமுக வேணா அவங்களுக்கு சிந்தனை வரைச்சிருக்குல்ல, அவங்க வேணா பண்ணுவாங்க. அவங்க தானே சொல்றாங்க, விஜய் அவர்கள் தானே சொல்றாங்க. 50 வருஷமா ஒரே டெக்னிக்கா? டெக்னாலஜி எல்லாம் மாறி வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு பாஸ். இதுல கொஞ்சம் டெக்னிக்காச்சும் கொஞ்சம் மாத்தினா கொஞ்சம் நல்லா இருக்கும். உங்க டெக்னிக் அப்படின்னு உங்க 75 வருஷம் டெக்னாலஜி வந்து இன்னும் அதே மாதிரி தான் இருக்கு. டெக்னாலஜில புதுசா வந்திருக்கு பாஸ், டெக்னிக்கை கொஞ்சம் மாத்துங்க. இதெல்லாம் வந்து புது சட்டமன்றத்துல பேசலாம் தான், உங்க டெக்னிக்கை கொஞ்சம் மாத்துங்க பாஸ் அப்படின்லாம் வந்து புதுசு தான். சரி, அதான் சொல்றேன், they had become so old. அவங்க ரொம்ப பழசானதுனால எல்லாத்தையும் அவங்க வந்து அனுபவிச்சிருப்பாங்க. இது மாதிரி புதிதாக ஒருவர் வந்து கட்சியை காலி பண்ணுற மாதிரி தோக்கடிக்கிறது ஆல்ரெடி நடந்துருச்சு. அவரை நம்ம எப்படி எதிர்கொண்டோம், அப்போ கருணாநிதி எப்படியெல்லாம் இப்போ யூஸ் பண்ணார், ஓகே இப்படியெல்லாம் பண்ணார், அதே டெக்னிக் எடுத்து அடி. அடுத்தது வேற கூட்டணி வந்து மாறுது, கூட்டணியிலேருந்து நம்ம கூட்டணியிலேருந்து ஒருத்தர் விலகி இன்னொரு கூட்டணிக்கு போகிறாரு, அந்த கட்சி வெற்றி பெறுது, அப்போ அவங்கள இதுக்கு முன்னாடி எப்படி அடிச்சிருக்கோம்,
அதுக்கு ஒரு ஃபார்மேட், அந்த ஃபார்மேட் எடுத்து அடி. அது மாதிரி எல்லாத்துக்கும் அவங்களுக்கு பழைய டெக்னிக் தான், புதுசா யோசிக்கிறதே இல்லை. யோசிக்கிறது அங்க ஆளும் கிடையாது. அதான் இப்போ எல்லாருமே வந்து ஐ திங்க் டிஎம்கே வந்து இப்போ எல்லா அலைஸையும் வந்து நல்லா போட்டு அசிங்கமா வந்து அதான் சொல்றேன். நாங்க ஏதோ முதல்வர் சொல்றோம், நாங்க தான் அனுப்பி வச்சோம் அப்படின்றாங்களே. அனுப்பி வச்சவங்களுக்கு மினிஸ்ட்ரியில இடம் கொடுத்தா ஏன் கதறீங்க? ஏன் இவ்வளவு கோவம்? ஏன் இவ்வளவு கதறல்ஸ்? இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு ஆதரவு கொடுத்தது சுயேட்சையா எடுத்த முடிவுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு ஆதரவு கொடுத்தது சுயேட்சையா எடுத்த முடிவுன்னு சொல்றாங்க. இதுல எங்க இருந்து நாங்க தான் அனுப்பி வச்சோம்னா புரியலையே. மக்களுக்கு நல்லா புரியும், எல்லாத்தையும் தெளிவா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்க தான் அமுச்சு வச்சோம் இது என்ன சொன்னா, என்ன வார்த்தை சொல்லியிருந்தேன்னு தெரியல. சொல்றீங்களே, சிபிஐ சொல்லுது நாங்க சுயமா முடிவெடுத்து வந்தோம், சிபிஎம் சொல்லுது நாங்களா சுயமா முடிவெடுத்து வந்தோம். ஆனா கூட்டணி சபையில உள்ள கூட்டணி கட்சிக்கு மந்திரி சபை கொடுத்தோன்னா நீங்க என்ன கத்துறீங்க? அப்ப ஏன் இந்த வைத்தறிச்சல்? அப்ப உண்மையிலே நீங்க சோஷியல் ஜஸ்டிஸ்க்கு தான் வேலை செய்றீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. சோஷியல் ஜஸ்டிஸ்ன்றது அங்க வந்து ஒரு வார்த்தையா மட்டும்தான் இருந்தது. எத்தனை பட்டியலின எம்எல்ஏக்களுக்கு மந்திரி சபையில கேபினெட்ல இடம் கொடுத்தாங்க? எத்தனை விமென்க்கு கொடுத்தாங்க? ஒருத்தர் யாரோ ஒருத்தர். டாடி ஒண்ணும் இல்ல டாடி, எனக்கு எப்பவுமே இந்த கேள்வி நான் வந்து கேட்கணும்னே இருந்தது. நீங்க வந்து உதயநிதி ஸ்டாலினை வந்து நீங்க ஒரு பயங்கரமான ஒரு இடத்துல வச்சிருக்கிறீங்க. ஸ்டாலின் அந்த மொத்த குடும்பமும் வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா இருந்தாரு. எல்லாருமே அவ்வளவு ஒரு பொசிஷன், ஒரு மினிஸ்டர் பொசிஷன் வரைக்கும் நீங்க கொடுக்குறீங்க. ஆனா இது வரைக்கும் ஜஸ்ட் இமேஜின் why he was given a sports minister. I don't know. அவரு புரியலையா? எனக்கு புரியல. ஜென்சியை கவர்மா. ஓ நோ, உதயநாத் தம்பி நானா அந்த மாதிரியா? இளைஞர்கள் தானே ஸ்போர்ட்ஸ். இப்ப இளைஞர்கள் மத்தியில இன்னைக்கே அவர் வந்து ரொம்ப பாப்புலர் ஆனார்னா அழகா என்கே ஸ்டாலினுக்கு அடுத்தது இவர் முதல்வர் ஆகலாம். அப்படிதான் பிளான். அதனாலதான் ஒரு ஸ்போர்ட்ஸ் டாலண்ட சொல்லி முன்னாடியே பிகில் படம் தான் எடுத்தாச்சு கிளம்புங்க அப்படின்னு. இல்ல என்னன்னா எஸ், நீங்க வந்து இவ்ளோ மினிஸ்ட்ரியல் பொசிஷன்ஸ் வந்து கொடுத்திருக்கீங்க, உங்களுடைய குடும்பத்தினருக்கு கொடுத்திருக்கீங்க. ஆனா நீங்க வந்து கனிமொழி அவர்களை வந்து இது வரைக்கும் நாங்க எவ்வளவு சைட்லைன் பண்ணிருக்கோம். அவங்க பார்ட்டியில உண்மையிலே ஒரு இம்பார்ட்டன்டான பொசிஷன்ல இருக்கிறாங்களா அப்படின்னா ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. அது வந்து சரி, நீங்க குடும்ப அரசியல் தான் பண்ணுங்க, ஏன் அவங்க குடும்பத்துல இருக்கிற ஒரு பொண்ணுக்கு உங்களால கொடுக்க முடியாதா அப்படின்னு எனக்கு தோணுது. இல்லம்மா, அரசியல் வந்து எப்படின்னா ரொம்ப கட்ரோட் என்ன சொல்லுவோம், எஸ்பெஷலி நம்ம எல்லா கட்சியிலும் என்ன சொல்ல முடியுது, திமுகலாம் அது வந்து ரொம்ப கட்ரோட்டாக நடக்கும். என்னை விட கொஞ்சம் திறமசாலியா ஒருத்தர் வந்தார்னா அவரை சுத்தமாக தூக்கி அமுக்கிடுவாங்க கீழே. புரியுதுங்களா? இப்போ கனிமொழி வந்து பேசிக்கா உதயநிதியோட கொஞ்சம் டேலண்ட், ஸ்டாலினை விட டேலண்ட். உண்மைதான். அதனால அவங்களுக்கு வந்து அந்த குடும்பத்திலே அவங்க தான் டேலண்ட். அது ஏன்னா தட் இஸ் a mere insecurity. இன்செக்யூரிட்டி மட்டும்தான் அதை வந்து. பட் லீடர் லைக் விஜய், he will never think that way because he himself is an institution. Yes. ஒரு சிங்கிள் மேன் கார்பரேட் அவரு. அப்ப அவருக்கு வந்து இது மாதிரி ஐ வில் bring the best ன்னு தோணும். ஆனால் இன்செக்யூரிட்டியில் இருக்கவங்களுக்கு நம்மளோட பெஸ்ட்டாக வேணாடான்னு தான் தோணும். அதுதான் சைக்கலாஜிக்கல். அதுதான் அவங்க 1000 காரணம் சொன்னாலும் இவங்க ஹைஜாக் பண்ணிட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் தான். இல்லை, இவங்க தான் வந்து பெண்ணியத்தை பற்றி பேசுகிறாங்க, பெண் விடுதலை பற்றி பேசுகிறாங்க. உங்கள் சொந்த குடும்பத்தில் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்களை கடைசி வரைக்கும் நீங்கள் எம்பி பொசிஷன்லேயே வச்சிருக்கிறீங்க. நீங்கள் வந்து அவங்களுக்கு எந்த விதமான முக்கியத்துவமும் கொடுக்கறது இல்லை. அறிவாலயத்தில் ஒரு ரூம் கொடுத்தாங்க, அதை கூட பூட்டிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஏன் சொல்லு? ஏன்? இவங்க அடிக்கடி டெய்லி போவாங்க. ஓகே, டெய்லி போனா என்ன நடக்குங்க? இவங்களே போறாங்க, ஏன் முதல்வர் வரல? முன்னாள் முதல்வர் இல்ல மத்த யாரும் போக மாட்டாங்க. ஓ, இப்போ உதயநிதி போக மாட்டாரு, டெய்லி ஆஃபீஸ் போக மாட்டாரு. இவங்களுக்கு ஒரு ரூம் கொடுத்தா டெய்லி இவங்க போவாங்க. கட்சிக்காரங்கெல்லாம் வரும்போது யாரை பார்ப்பாங்க? கனிமொழி அவர்கள் தான் பார்ப்பாங்க. ஆட்டோமேட்டிக்கா கட்சியில பாப்புலாரிட்டி வருமா? ஆமா, மக்களை சந்திப்பாங்க, மாவட்ட செயலாளர் சந்திப்பாங்களா, ஆதரவு அதிகமா இருக்குமா? அப்ப அந்த ரூமை தூக்கி பூட்டிடு. அதான் கதை. ஓகேவா? அரசியல் என்பது, அதுவும் இந்த திராவிட மாடலுடைய திமுக அதிமுக அரசியல் என்பது யார் கால வர்றாங்களோ அவன் தான் திறமைசாலின்னு நினைப்பாங்க. ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கவனா வந்து அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இவன் கால நல்லா வாரி விடுவான்டா, இவன் தாண்டா நம்மளுக்கு அரசியலுக்கு தேவை, இவன் தாண்டா அரசியல்வாதின்றது தான் அங்க வந்து, அதுதான் அங்க அந்த டிஎன்ஏவே அப்படிதான் இருக்கும்.
ஆக்சுவலா முதல்வர் விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, குடும்பமா நமக்கு ஆதரிச்சது தப்பா. இது இப்போ இல்ல, நான் சொல்றது எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலிருந்தே. அப்பவே அவர் ஜெயிச்சப்போ அதே மக்களை தப்பா பேசுறது. மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, எம்ஜிஆர் என்ன பண்ணிட்டாரு, எம்ஜிஆர் என்ன இது பண்ணிட்டாரு. எம்ஜிஆரையும் வந்து நீங்க இதே மாதிரி தான் சொன்னீங்க. உண்மையிலே இதே மாதிரி ஐ மீன் எனக்கு தெரியும் அவங்க வந்து சிஎம் ஆறதுக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க கண்டிப்பா. ஆனா சிஎம் ஆகி சட்டசபையில உட்காந்துமே இதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதேதான் கூத்தாடி அந்த அவர் வந்து வாய் பேசாதவர் ரொம்ப இது பண்ணாங்க. மக்களையும் சேர்ந்து திட்டுவாங்க. சோசியல் மீடியால வந்து நீங்க பார்த்து ஓட் போட்டுக்கிட்டீங்க, உங்க மேலதான் தப்பு. நீ தானே ஓட்டு போட்ட, இருட்டில் கிடந்து சாவு. நீ தானே ஓட்டு போட்ட, இப்ப கரண்ட் இல்லாம சாவு. இது மாதிரி தான் அதுதான் இது. they cannot change, they can never change. அவங்க சேஞ்ச் ஆகாம இருக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன், நாட்டுக்கே நல்லது. அதே மாதிரி இந்த லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் பத்தி முதல்வர் அவர்கள் அட்ரஸ் பண்ணாங்க. சட்டம் ஒழுங்கை பத்தி பேச்சு வந்தது. சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கணும் அப்படின்றதுல எங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது. கண்டிப்பா லா அண்ட் ஆர்டர் கரெக்டா இருக்கணும், கரெக்டா இருக்கும், இருக்க வைப்போம். அதே மாதிரி பெண்கள் பாதிக்கப்படுறதையும் இங்க யாராலையும் சகிச்சுக்கவே முடியாது. அதுக்கான கடுமையான நடவடிக்கைகள் நம்ம அரசு எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை கூட அதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். அதே மாதிரி இந்த போதைப் பொருள் நடமாட்டம் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கும் நம்ம அரசு கடுமையான நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதையும் கண்டினியூ பண்ணி எடுப்போம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இப்ப நான் சொன்ன இந்த பிரச்சனைகள்லாம் 2026 போன மாசம் மே மாசம் 10ஆம் தேதி புதுசா வந்துடல. இதெல்லாம் பல வருஷமா இருக்கிற பிரச்சனைகள் தான், பல வருஷமா கண்டுக்காம விட்ட பிரச்சனைகள் தான். அவங்க என்ன சொன்னாங்கன்னா பேசிக்கா லா அண்ட் ஆர்டர் கண்டிப்பா நாங்க ஒழுங்குபடுத்துவோம், ஒழுங்குபடுத்தி தான் ஆகணும். நாங்க அதுல எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லை, பெண் பாதுகாப்புக்கு எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லை. ட்ரக் போதைப் பொருள் கலாச்சாரம் வந்து உண்மையிலே இன்னும் வந்து அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. நாங்க அதை என்னெல்லாம் ட்ரை பண்றோம் அதெல்லாம் பண்றோம். ஆனா இது மே 10ஆம் தேதி வந்த பிரச்சனை இல்லை. அப்ப இவ்வளவு நாள் நீங்க வந்து என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் போது தான் எல்லாரும் எழுந்திருக்க ஆரம்பிச்சாங்க. அப்பதான் அங்க வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அப்பதான் லைட்டா குத்து ஊம குத்து அங்கதான் உழுது, எல்லாரும் எழுந்துச்சுறாங்க. நான் என்ன கேக்குறேன், டிஜிபியே போடாம நீங்க கவர்மெண்ட் நடத்திருந்தீங்க, முதல்வர் பேசினாரு, ட்ரக்கை வந்து நீங்க தான் வளர்த்து விட்டீங்க. அப்ப எல்லா கிரைமுமே இப்ப நடக்கிற பெரும்பாலான கிரைம் ரிலேட்டட் டு ட்ரக். இது எல்லாமே ஒரு 15 வருஷம் 10 வருஷம் இல்லைன்னா 5-6 வருஷம் புறையோடி போன பிரச்சனை. விதின் 40 days சரி பண்ணீங்களா? என்ன கிழிச்சிங்கன்னு கேட்குறாரு. யாரு வெளியில வந்து பிரஸ் மீட்ல உதயநிதி என்ன கிழிச்சாரு இவரு? வந்த உடனே எல்லாத்தையும் கிழிச்சிருவோம்னாங்க, உங்க போலீஸ் எல்லாத்தையும் கிழிச்சிருவோம்னாரு. என்ன வார்த்தைகளை பயன்படுத்துறாரு? அது எப்படி முடியும்? அதுதான் நான் சொல்றேன். விஜய் அவர்கள் வந்து ஒரு மேஜிக் ஆட்சி எப்படி ஒரு புறையோடி போயிருக்கிற பிரச்சனை, அதை நீங்க ஃபர்ஸ்ட் ஒத்துக்கிறதே பெரிய விஷயம். இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு திமுக ஒத்துக்கலையே. என்ன தெரியுமா ரொம்ப சிரிப்பா இருந்தது, இந்த ஊபி சேனல்லாம் இருக்குல்ல, அவங்களாம் திடீர்னு போட ஆரம்பிட்டாங்க. என்னன்னா இந்த விஜய் ஆட்சியில் போதைப் பொருள் கலாச்சாரம் அதிகரிக்கிறது, பெண் பாதுகாப்பு இல்லை. 5 வருஷமா இததானே நடந்துட்டு இருக்கு, ஒரு வீடியோ கூட வரலையே. இப்போ என்னன்னா நீங்க வந்து வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க பெண் பாதுகாப்புக்கும் போதைப் பொருளுக்காகவும் அப்படின்னு வந்து எனக்கு உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அந்த மாதிரிதான் அவங்க வந்து அக்கௌண்டபிலிட்டியே எடுத்துக்க மாட்டாங்க. தட் இது வந்து உடனே ஒரு 40 daysலயோ இல்ல 50 daysலயோ சரி பண்ணக்கூடிய விஷயம் இல்ல. கண்டிப்பா 5 வருஷத்தை சரி பண்ணலாம். ஆனா நீங்க வந்து அதுக்கு முன்னாடி எவ்வளோ 5 வருஷம், அதுக்கு முன்னாடி இருந்த 5 வருஷம் நீங்க எவ்வளோ வந்து அந்த ப்ராப்ளமை வந்து என்ட்ரன்ஸ் பண்ணிருக்கீங்க. அண்ட் அதை வந்து எப்படி நம்ம ஒரு மேஜிக், அதுதான் நான் சொல்றேன், விஜய் அவர்களோட ஆட்சி மட்டும் எப்படி மேஜிக் ஆட்சியா என்ன அப்படி சொன்னா அந்த படத்துல நடக்கிற மாதிரி எல்லா மாற்றங்களும் நடக்கிறது வாய்ப்பே இல்லை. அந்த அக்கௌண்டபிலிட்டி சொன்னல, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை இப்ப நீங்க பார்க்கலாம்னா, முன்பு டிஎம்கேக்கு ஆதரவாக பேச டிபேட்ல வந்தவங்கலாம் யாரு? ஜேர்னலிஸ்ட். பெரும்பாலும் ஜேர்னலிஸ்ட். அவங்கள வந்து திமுக ஆதரவாளர்னு போட மாட்டாங்க, மூத்த பத்திரிகையாளர் தான் போடுவாங்க. இப்ப வர்றவங்கலாம் யாரு? மினிஸ்டர் சேவா, டிஎம்கேல இருந்து அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் வராங்க. ஏன்னா முன்னாடி அவங்க அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும். ஏங்க நான் ஒரு பத்திரிகையாளருங்க, என்கிட்ட கேட்டா திமுக போய் கேளுங்க அப்படின்னு போயிடுவாங்க. இப்போ அஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் தான் எல்லா சேனல்களையும் வராங்க. அப்போ நான் வந்து போகும்போதே ஒரு அஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சனாக தான் போகிறேன். நான் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்க முடியும். ஆனால் எப்போ நீ அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணுமோ அன்னைக்கு உனக்கு அக்கௌண்டபிலிட்டி இல்லாத ஆள் வேணும்.
எப்போ எதிராளி அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணுமோ அப்போ உன் அக்கௌண்டபிலிட்டி ஆனால் ஆள் வந்து உட்கார்றாரு. இதுவே எவ்வளோ முரண், எவ்வளோ ஒரு கேவலமான செயல். ஐ திங்க் இதுக்காக தான் நாள் முழுக்க வந்து ஸ்டாலின் அவர்கள் ரிட்டையர் ஆகி யோசிக்கிறாங்க போல. இப்படியெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பேசலாம், இப்படியெல்லாம் நம்ம டெக்னிக்கை வந்து வளர்த்துக்கலாம் அப்படின்னா. ஆனால் எதுவுமே செல்லலை. பட் அதுதான் ரெடி. இந்த மாதிரி அவங்க நினைக்கிறாங்க என்னமோ இப்போ டிவிக்கு வந்தோடனே எல்லாமே மாறிடும் அப்படின்னு. மாற்றம் கண்டிப்பா வரதான் செய்யும். பட் இட் இஸ் அ ப்ராசஸ். இப்போ வந்து நம்ம பார்க்குறோம் யாரெல்லாம் வந்து உண்மையிலே வந்து இந்த பாலியல் வன்கொடுமை பண்றாங்களோ இல்லைன்னா போதை கலாச்சாரத்துக்குள்ள வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம், அவங்க எல்லாம் வந்து நம்ம எஃப்ஐஆர் போட்டு அவங்க ஜெயில போடுறோம். இப்ப ரீசெண்டா வந்து டிவிக்கே ஒரு ஃபங்க்ஷனரி அவங்களுக்கு நடந்த யாரோ வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த ஃபங்க்ஷனரி மிஸ்பிஹேவ் பண்ணாங்க, அவங்க ஜெயில இருக்கிறாங்க. இதுவே டிஎம்கேல நீங்க அந்த மாதிரி பண்ண முடியுமா? ப்ரொடெக்ட் தான பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு பையமா தெய்வ செயல்னு. ஆமா, நம்ம கூட அந்த பொண்ணெல்லாம் இங்க வந்து இன்டர்வியூ எடுத்தோம். அது எவ்வளோ தலைகீழ தண்ணி குடிச்சிது, எல்லாம் அவ்வளோ பண்ணிச்சு. அந்த பாவனை வந்து எதுவுமே கட்சி விட்டு கூட நீக்கினாங்களே வந்து ஒரு 10 நாள் உள்ள வந்து வந்துட்டான். அவ்வளோ அந்த அந்த பொண்ணு வந்து அவ்வளோ வாக்குமூலம் சஸ்பென்ஷன் தான் பண்றாங்க. பட் இந்த பர்టిక్యులர் ஃபங்க்ஷனரி வாஸ் சாக்ட் அவுட் ஆஃப் தி பார்ட்டி இட்செல்ஃப். இதுதான் சேஞ்ச். இதுதான் வந்து மக்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து இந்த குட்டி கதை எனக்கு ஒரு குட்டி கதை ஒன்று ஞாபகம் வருது, சொல்லாமா? ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணுக்கு மேல கை வச்சுக்கிட்டு இப்படி சுத்தி முத்தி தேடிக்கிட்டு இருந்தாராம். அப்ப கூட இருந்த ஒரு சின்ன பையன் என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாரா, அது ஒண்ணு இல்ல தம்பி, உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? இல்ல அந்த எங்களுக்கும் நக்கலா நையாண்டியா சம்பந்தம் இல்லாத குட்டி கதை இதெல்லாம் எங்களுக்கும் பேச தெரியும். அந்த கதையில பெரியவர் அப்படி சொன்னாராம், தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த கதையில பெரியவர் அப்படி கேட்டாராம். குட்டி கதை வந்து செம்ம ஷார்ப்பான ஸ்டோரி. ரொம்ப வெயிலா அடிச்சது. பையன் அப்பா இங்க இருப்பாருன்னு ஆளை காணுமே அப்படின்ற மாதிரி. அது வேணுமென்றே தான் இவங்க அவதூறுகளை வந்து இஷ்டத்துக்கு பரப்புனாங்களே. இல்ல அவரும் சொல்லாரு, இந்த மாதிரி எங்களுக்கும் குட்டி கதையெல்லாம் செஞ்சு நக்கல் நையாண்டி எல்லாம் பண்ண தெரியும். இன்னைக்கு அதிலும் கூட உதயநிதி என்ன தெரியுமா தன்னோட ட்வீட்ல போட்டிருக்காரு, ஃபேஸ்புக்லயும் போட்டிருக்காரு, கணவனை தேடி செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் அலையும் மனைவி அப்படின்ட்டு. இவங்களோட புத்தி எவ்வளவு கொடூரமானதுன்னு பாத்தியா? இல்ல அப்ப நான் ஏதாவது சொன்னா ரேஸ் ஓட்டி அது பண்ணி நம்ம எதுக்கு அவ்வளவு கேள்வித்தரமா இறங்கணும்? நோ, இட் இஸ் நாட். அதே போல இன்னொரு ஒரு முக்கியமானது, ஈவில்ஸ் வந்து மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது நிறைய பேசினாங்க. அதுல ஒண்ணு மட்டும் அரசு சொல்றதா நினைச்சுக்கிட்டு நம்மளை இன்டைரக்டா ஈவில் அப்படின்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. எனக்கு ஒண்ணுதான் சொல்லணும்னு தோணுது. ஈவில்ஸ்னு டெவில்ஸ் பேசக்கூடாது. ஈவில்னு வந்து நம்மள சொல்றாங்க, ஈவில் பத்தி டெவில் பேசக்கூடாது. அது சரியான அடி, சமாடி. ஆக்சுவலா இதுல ரொம்ப முக்கியமானது என்னது, இந்த மொத்த சிஎம்மோட ஸ்பீச்லையும் அவர் வந்து நாங்க என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுல பார்ட்டி ஃபண்டுன்னு ஒன்று சொன்னாரு. டாஸ்மாக்ல அது என்னப்பா அது பேரு, பார்ட்டி ஃபண்ட் கட்சி நிதி அப்படின்ற பேர்ல அடிச்ச கொள்ளையெல்லாம் ஒண்ணா இப்போ கவர்மெண்டோட கஜானாவுக்குள்ள கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஆமா, அது கரெக்டா அந்த டாஸ்மாக். அப்போ நான் நினைச்சேன் கேமராமேன் செந்தில் பாலாஜி கொஞ்சம் சூப்பரா இருக்குமே அப்படின்னு நினைச்சேன், நடக்கல. பட் பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு பேசும்போது தான் இவங்களுக்கு எல்லாமே வந்து பயங்கர சுள்ளுன்னு ஏறிச்சு போல. அவங்களால வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதனால உடனே வந்து ஓகே இவாக்குவேட் அப்படின்னு சொல்ற மாதிரி போயிட்டு இருந்தாங்க. பார்ட்டி ஃபண்ட்னா ஆதாரம் வேணும்ட்டு அப்படியே கதறாங்க. ஈடி ஆதாரம் போட்டு ஈடி வந்து 258 பேஜ் ஆதாரத்தை உங்களோட அப்போ வந்து திமுக ஆட்சியில் நடந்தது, திமுகவுடைய காவல்துறை அதிகாரி தான் இருந்தாரு, அவர்கிட்ட தான் கொண்டு போய் கொடுத்தாங்க. 258 பக்கத்துல பல பக்கங்கள்ல பார்ட்டி ஃபண்டுன்னு மட்டும் இல்லாம பார்ட்டி ஃபண்ட் கொடுத்த வாட்ஸ்அப் சாட்ஸே இருக்குது. 10% பார்ட்டி ஃபண்ட் கொடுத்துருங்க. அதிகாரிகள் வந்து அந்த மாதிரி சாட்ஸ் பண்ணியிருந்தாரு. ஸ்கிரீன்ஷாட் எல்லாமே இருக்குது. இதை விட என்ன ஆதாரம் வேணும்? உங்கள்கிட்ட இருக்குது ஆதாரம். நீங்க அப்பெல்லாம் உங்களுக்கு தோணல, கண்ணை மறைச்சிருச்சு.
பார்ட்டி ஃபண்ட் வாங்கினதுக்கான 280 கோடிக்கான அவ்வளோ எவிடன்ஸ் அங்கே இருக்குது. அப்போ இப்போ இன்னைக்கு வந்து செந்தில் பாலாஜி, KN நேரு, அதுக்கு அடுத்தது டு சம் எக்ஸ்டென்ட் தங்கம் தென்னரசு, அதுக்கப்புறம் யார் நம்ம சேகர் பாபு, இவர்களெல்லாம் சிறைக்கு ரெடி ஆகிற வேண்டிய நேரமும் வந்துருச்சு. இன்னும் 2-3 மாசம் தான். டக்கு 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 டக்குன்னு 1 by 1 உள்ள போ. அதான் சொல்றேன். இப்பவும் சொல்றேன், மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். நாங்களும் தவறு பண்ண மாட்டோம், தவறு பண்ணவையும் விட மாட்டோம், தவறு பண்ணவங்களே விட மாட்டோம். எல்லா காசும் இங்க வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காருல. ஸோ டெஃபினட்டா இந்த இவ்வளோ பவர் ஃபேக்டர்ல பாதியில போயிட்டு உதயநிதியுடைய பிரஸ் மீட் வெளியில நடந்தது பார்த்தீங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, மீண்டும் அதற்கும் அதே பதில் தான், எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க அப்படின்னு. ஏன் டிஜிபி நீங்கள் வந்து அப்பாயின்ட் பண்ணல அப்படின்னு கேட்குறாரு. சரி, நாங்கள் பண்ணல, அதுதான் மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்துட்டாங்கல்ல, மாற்றம் அப்படின்னு சொன்னீங்கல்ல, ஒரே நாள் எல்லாத்தையும் கீழ்ச்சி எரிஞ்சிடுவேன்னு சொன்னீங்கல்ல, ஆட்சிக்கு வந்து அடுத்த நிமிஷமே எல்லாம் மாற்றுவேன்னு சொன்னீங்களே. இப்போ இந்த 40 நாளில் உங்களுடைய காவல்துறை எதை கீழ்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வி. ஒவ்வொரு நாளும் வன்முறை சம்பவங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. ஒரே நாளில் 24 சம்பவங்கள் நடந்திருக்கு. அதற்கெல்லாம் எந்த விதமான, இன்னும் சொல்லப்போனால் அவங்க ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்களே அனைத்து குற்றச்சாட்டுகளையும் அவங்களே ஈடுபட்டு இருக்கிறாங்க. அதற்கான ஆதாரத்தை நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன். நேற்று சபாநாயகர் ஆதாரம் தான் கொடுங்கன்னாங்க, ஆதாரம் கையில் வச்சுருக்கிறேன், ஆதாரத்தை உங்கள்கிட்ட கொடுக்குறேன். அதே மாதிரி இப்படி அனைத்துலேயும் நாங்கள் யார் தயவுலையும் இல்லை, எங்கள் தயவில் தான் ஆட்சி நடக்குதுன்னு சும்மா சும்மா சொல்லாதீங்க, நாங்கள் எந்த தயவுலையும் கிடையாது அப்படின்றாரு. அப்படி இல்லைன்னா ஏன் வந்து ஆட்சி அமைஞ்சோடனே போய் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒரு பிரிவை மட்டும் இவர் பார்த்தாரு. முதல்ல சோஃபா போச்சு, சோஃபா பின்னாடி இவர் போனார். ஒவ்வொரு கட்சி தலைவர் வீட்டுக்கு போகும்போது சோஃபா, புது சோஃபா போச்சு, அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க. இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி அமைஞ்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரை, அதுவும் அங்கே கட்சி அலுவலகத்தில் கூட கிடையாது, இங்கே சட்டமன்ற வளாகத்திலேயே போய் அமைச்சருடைய அறைகளே போய் கட்சியில் போய் சேர்ந்துட்டு இருக்கிறாங்க. இவங்க அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு மேலே அமைச்சரோட ரூம்லேயே போய் கட்சியில் சேர்ந்துக்கிறாங்க. அதான் பீரோ புல்லிங் மாதிரி இன்றைக்கி அதிமுக எம்எல்ஏஸை வந்து இன்றைக்கு கூட அரசு ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினராக வந்து இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதற்கெல்லாம் இதெல்லாம் கேட்டதுக்கு தான் எந்த விதமான பதிலும் இல்லாமல், ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ஒருத்தர் வந்தால் எப்படி இருப்பாரோ, டயலாகை ஃபுல்லாக மக்கப் பண்ணிட்டு வந்து எப்படி பேசி நடிச்சு போவாரோ, அது மாதிரி இன்றைக்கி முதலமைச்சருடைய இந்த உரை அமைஞ்சிருக்குன்னு சொல்லிக்க விரும்புகிறேன். அதாங்க, அவர் ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனு, ட்ரெய்லர் லான்ச் ஃபங்க்ஷன்லாம் இதுதான் அவருடைய பாணி. அதை தான் இங்கேயும் ஒரு கடைப்பிடிக்கிறாரு. சொல்லப்போனால் சட்டமன்றத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு சினிமா தேட்டர் மாதிரி ஆக்கிட்டாங்க. இன்றைக்கி விசில்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் வந்து சபையே பார்க்காதது, விசில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு மினிஸ்டர்லாம் டான்ஸ்லாம் கொஞ்ச நேரத்தில் ஆட ஆரம்பிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். பாட்டெல்லாம் போட்டு ஐட்டம் சாங்லாம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதான் இது வந்து முழுக்க அவங்க வந்து இந்த சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகணும்னு, ரீல்ஸாக போகணுன்னு. இன்றைக்கி முதலமைச்சரோட பேச்சை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் பேசியிருக்காருன்னா அதில் ஒரு 10 ரீல் தேரும். வந்து பிளான் பண்ணி தான் பண்ணுறாங்க. இது ஃபுல்லாக ஸ்கிரிப்டடாக தான் இருக்குது. இது நாங்கள் எதிர்பார்த்தது தான். ஓரளவுக்கு மேலே பொறுத்துக்க முடியல. ரொம்ப எங்களுடைய ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக பேசுகிறாரு, நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இங்கேயும் இப்போ செய்கையெல்லாம் கொஞ்சம் நடிச்சுக்காரு, ஆக்ஷன்லாம். இன்னும் ஸ்பீக்கர் வந்து ஆக்ஷன் கட்டு அதெல்லாம் இனிமேல் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். 1 மோர்லாம் போவாங்கன்னு நினைக்கிறேன். இனிமேல் ஸ்பீக்கர்கிட்ட அனுமதி வாங்கி ஆக்ஷன் பண்ணலாமான்னு கேட்குறாரு. ஸ்பீக்கர் ஆக்ஷன் அப்படின்றாரு. இனிமேல் முதலமைச்சர் வந்து இங்கே வந்து ஃபுல் கேரவேன்லாம் வந்துடும் நினைக்கிறேன். கேரவேனு, இந்த மேக்கப்பு, ஸ்டண்ட் மாஸ்டர் எல்லாம் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இது சட்டமன்றத்தை கிட்டத்தட்ட ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க, சொல்லலாம். ஆதாரம் என்ன இருக்குது? அப்புறம் ஊழல் பண்ணியிருக்கோம், ஆதாரம் இருக்குன்னா கோர்ட்டுக்கு போங்க, கோர்ட்டில் நாங்கள் இப்போ ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம்ல. சும்மா பொதுவாக வந்து பொதுக்கூட்ட மேடையில் பேசுகிற மாதிரி, பிரச்சார கூட்டத்தில் பேசுகிற மாதிரி அசம்பிளியில் வந்து பேசிகிட்டு இருக்க முடியாது. அதுக்காக நாங்கள் பாயிண்ட் ஆஃப் ஆர்டரில் நாங்கள் குறிக்கிட்டு, நீங்கள் இஷ்டத்துக்கு பேசுவீங்க, நாங்கள் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கணுமா? இஷ்டத்துக்கு பேசுவீங்க, நாங்கள் எல்லாத்தையும் உட்காந்து கேட்டுருக்க முடியுமா? இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்களா, நீங்கள் வந்திருக்கீங்களா பத்திரிக்கை, நான் இங்கே வந்து உட்காந்துட்டு உங்களெல்லாம் கண்ணாமண்ணு திட்டி
அது கிட்ட வார்த்தைலாம் பேசினா நீங்களாம் ஒத்துப்பீங்களா? கோவம் வராது உங்களுக்கு? ஏன் அப்படி பேசுறீன்னு கேட்பீங்கல்ல? அது மாதிரி தான் உங்ககிட்ட எப்படி பேசணுங்கிறது ஒரு முறை இருக்குது. பத்திரிகை எப்படி பேச, அவர் தான் பத்திரிகையாரே பார்த்து ஓடுறாரு. அவர் வந்து சினிமா ஷூட்டிங் தான், ஒரு டைரக்டர் ஒன்று தேவை. இப்போ அந்த டைரக்டராக நம்முடைய சபாநாயகர் இருக்கிறாரு, அசிஸ்டன்ட் டைரக்டராக அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள், துணை சபாநாயகர் எல்லாம் இருக்கிறார். முடிந்த பிறகு கூட அமைச்சர் பேசுறாரு, இதை அவை மரபுல ஏத்துக்கிறாங்க. ஒரு படத்தில் நானும் அதை நாங்களாம் பேசி முடிச்சுட்டு சபாநாயகர் வந்து அவை நேரம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா முடிஞ்சு போச்சு, எல்லாம் கிளம்பணும். நாங்களாம் கிளம்பிட்டோம். யாரு அதான் சபை நேரம் முடிஞ்சிச்சு சொன்னதுக்கு அப்புறம் இல்லை நீங்கள் நடத்துக்கு நான் சொல்ல முடியும், முடிஞ்சிச்சுன்னு சொன்னாரு. நாங்கள் கிளம்பி வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு போய் டிவி போடுறேன், மினிஸ்டர் பதில் சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டால் இல்லைங்க அவர் நீங்கள் போனதுக்கு அப்புறம் பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்றாங்க. இது மாதிரி ஒரு காமெடி டைமாக சபையை நடத்திட்டு எந்த பார்ட்டி யாருக்கு கொடுத்தாங்க, ஏதாவது ஆதாரம் இருக்கா? சும்மா பொத்தாம் பொதுவாக இப்படி ஒரு குற்றச்சாட்டு சொல்லும் போது ஒரு ஆதாரம் இருந்தால் அதுக்கு நம்ம பதில் சொல்லலாம். அது நீங்கள் அதிமுக தான் கேட்கணும். ஏன் நீங்கள் அமைதியாக இருக்கீங்கன்னு அவங்ககிட்ட கேட்கணும். இது ஒரு சினிமா ஷூட்டிங் தாங்க உள்ள நடந்துக்குது. அவர் வந்து 2 நாளாக 3 நாளாக ஃபுல்லாக ரிஹர்சல் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. ஆக்ஷன் ஒன்று ஃபுல்லாக நடிச்சு காட்டிட்டாரு. இப்போ அதாவது அவர் தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொன்னாரோ எது வரைக்கும் அந்த 4500 வேலைவாய்ப்பு இல்லாதவங்களுக்கு 4500 கொடுப்பேனாரு. அதை பற்றி எதுவுமே கிடையாது. நான் கேட்டேன், 6 மாதம் கழிச்சு தான் கொடுக்கணும், 6 மாதம் எடுத்துக்கோங்க, நிதி நிலைமையெல்லாம் சரி பண்ணிட்டு கொடுங்கன்னு சொன்னேன். ஆனால் அதை பற்றி எந்த விதமான பதிலும் இல்லை. அதை பற்றி இல்லை. மகளிர் உரிமை தொகை 2500 தரனாரு, அதை பற்றி இல்லை. கேஸ் சிலிண்டர் 6 சிலிண்டர்னாரு, அதை பற்றி வாயை திறக்கலை. இது மாதிரி எந்த தேர்தல் வாக்குறுதியை பற்றி அவர் பேசவே இல்லை. திமுக ஆட்சியுடைய திட்டங்கள் தொடர்ந்துகிட்டு இருக்கு. 1000 ரூபா ஊக்கத்தொகை கொடுத்துருக்கிறாரு, மகளிர் உரிமை தொகை கொடுத்துருக்கிறாரு. தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டம் தொடர்ந்துகிட்டு இருக்கு. வேற எந்த புது திட்டத்தையும் அறிவிக்கல. சிங்கப்பெண் சொல்லி ஒன்று ஆரம்பிச்சாங்க. இப்போ அவங்களும் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் பாணியில் அவங்களும் ஷூட்டிங் பண்ணி ரீல்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எனவே இந்த ஆட்சி ஒரு கேலி கூத்து ஆட்சியாக ஒரு சினிமா ஆட்சியாக நடந்துட்டு இருக்கு. எஸ், நான் உண்மையிலே வந்து ஒரு எதிர்கட்சி தலைவரா இருக்கிறாரு. அவர் அப்பாவெல்லாம் சொல்லியிருக்காங்க, நான் மற்றவங்களெல்லாம் வந்து தப்பா பேசி எல்லாம் அரசியல் பண்ண தெரியாது எனக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவர் இன்னைக்கு இவ்வளோ கேவலமா வந்து முதல்வர் அவர்களை வந்து என்னென்னமோலாம் வந்து சொல்லி பேசுறாங்க. அதாவது அசம்பிளியில் ஐட்டம் டான்ஸ் போடுவாங்க. ஆமா, இன்னும் விட்டா நெக்ஸ்ட் ஐட்டம் டான்ஸ் போடுவாங்க, அதுக்கப்புறம் பாட்டு போடுவாங்க, அதுக்கப்புறம் வந்து கேரவான் வரும். இதெல்லாம் என்ன பேச்சு? இல்ல இவர் என்ன இது வரைக்கும் எந்த படத்தையும் நடிச்சதே இல்லையா? இல்ல இவருக்கு தான் வந்து ஒரு 10 டேக் வேணும் போல, அந்த அளவுக்கு வந்து. இல்ல உண்மையிலே 10 டேக்ல நிறைய டேக் தேவைப்படும். நான் வந்து நம்ம நண்பர்கள் வந்து அவர்கிட்ட ஒர்க் பண்ணி இருந்திருக்காங்க பொலிட்டிக்கலா. அவர்கிட்ட ஒரு கேம்பெயின் ஸ்பீச்சுக்கே பல மணி நேரங்கள் ஷூட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நமக்கு தெரியும். இல்ல அவர் என்ன சொல்றாரு, முதல்வர் அவர்கள் வந்து இந்த ஸ்கிரிப்டை வந்து முன்னாடியே படிச்சு வச்சுட்டு இப்போ வந்து நடிச்சு காட்டுவாங்க, அந்த மாதிரி வந்து நடிச்சு காட்டுறாங்க, முன்னாடியே வந்து படிச்சு வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசுறாங்க. வைத்தறிச்சல் வேற என்ன? இதுல வந்து ஒரு 10 ரீல் தேரும், அதனால வந்து உட்காந்து பேசுறாங்க. எந்த விதமான ஒரு ஆதாரமும் இல்லாம பேசுறாங்க. ஆதாரம் தான் நான் சொல்றேன். இடி கொடுத்த ரிப்போர்ட்ல 258 பேஜ்ல பல இடங்கள்ல பார்ட்டி ஃபண்டுன்னு இருக்குது. அது அவருக்கு தெரியாதா? உதயநிதிக்கு தெரியாதா? இப்பதான் வந்து இல்ல உதயநிதி அவர்கள் சோஃபா மாடல்னு சொல்றாரு. அவர் எந்த ஆதாரத்தை அப்படி சொல்றாரு? இல்ல இந்த நவீன காலகட்டத்தில் இவ்வளவு மொக்கையை யாராவது யோசிப்பானா? அதுவும் திரைப்படத்துல வந்துட்ட பிறகு. ஸோ அது உள்ள நடந்துக்கிட்டது கூட ஒரு மாதிரி. நான் வெளியில வந்து செய்தியாளர்கிட்ட பேசுறதுன்ற பேர்ல வன்மத்தை அப்படி கக்குறது இருக்குல்ல, ரொம்ப கேவலமா இருக்கு. அப்படி உண்மையிலே அதாவது ஸ்பீக்கர் என்பவர் அவரு we should appreciate the speaker. ஜேசிடி பிரபாகரன் அவர்கள், நானும் ஸ்பீக்கர்லாம் பார்த்துருக்கேன், எவ்வளோ மோசம். அப்பாவு வந்து அதாவது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவங்களுடைய மினிஸ்டர் தான், அவரே திட்டுறாரு. இல்லைங்க ஒருத்தர் கேட்குறாரு, எங்கள் ஊருக்கு இது பண்ண முடியுமான்னு. இல்லைங்க நான் வந்து இப்போ வந்து ஐடி மினிஸ்டராக இருக்கேன், எங்களுக்கு அந்த அளவுக்கு ஃபண்டு கொடுக்கறது இல்லை, அந்த அளவுக்கு எங்களுக்கு இப்போ எங்கள்கிட்ட நிதி அவ்வளோ இல்லைன்னொன்னே அவர் உண்மையை தான் சொல்கிறாரு. நீங்கள் எப்படி அதெல்லாம் பேசுகிறீங்கன்னு அவங்களே திட்டுறாரு. சோப் போடுறவங்களுக்கு மட்டும்தான் அங்கே வாய்ப்பு. ஆனால் ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் ஒரு 2 கட்சிக்கும்
பாரபட்சம் இல்லாமல் உண்மையிலே நடுநிலையோடு அந்த சேருக்கு உள்ளான கண்ணியத்தோடையும் நீங்கள் உங்களுடைய சீஃப் மினிஸ்டர் ஃபினிஷ் ஸ்பீச், உங்களுடைய நீங்கள் என்னென்ன பேசணுமோ குறிப்பெடுத்துக்கங்க, குறிப்பெடுத்துட்டு மண்மிகு எதிர்கட்சி தலைவருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்குறேன், வெயிட் பண்ணுங்கன்றாரு. நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் நீங்கள் வந்து சொல்லலாம் அப்படின்றாரு. எல்லாத்தையுமே ரொம்ப உண்மையிலே அந்த ஸ்பீக்கருடைய மெக்னானிமிட்டி இருக்குல்ல, அதில் கொஞ்சம் கூட குறையாமல் நடந்துக்கிறாரு. அவரை போய் டைரக்டர்ன்றாருமா, அதுதான் டைரக்டர், அவர் தான் இனிமே கட் ஆக்ஷன் சொல்லுவாரு. அப்படி இப்படி எல்லாம் வந்து யாரு இது வந்து ஸ்பீக்கர் என்பது அரசியலை தாண்டியவர். அவர் அந்த மொத்த ஹவுஸுக்கும் அவர் தான் லீடர். அவரை போயிட்டு இவர் வந்து எவ்வளோ தரம் தாழ்ந்து பேசுறாரு. அரசியல் நாகரிகமும் சுத்தமாக கிடையாது. ஒரு முதல்வரை எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணணும்னு தெரியல. ஏன்னா அப்பாவை காரணம் தாங்க சொன்னாரு. நீங்க என்னென்ன கதை சொன்னீங்க? ஒரு ஆக்ஷன் பண்ணாரு, இதோ இப்படி பண்ணாரு, அவ்வளவுதான். அது வந்து இட் வாஸ் எப்படி சொல்றது, அதுதான் ஒரு ஃபன் தானே. இதுல என்ன ஃபன் பண்ணக்கூடாதுன்னு என்னது இருக்குதா? சட்டசபையில நீங்க பண்ணாத கூத்த விடவா வந்து இது இட் இஸ் நீங்க கவர்மெண்ட் வச்சே ஃபன் பண்ணீங்க, அவங்க சட்டசபையில தானே பண்றாங்க, அதுல என்ன தப்பு? இவங்க பண்ணதெல்லாம் ரொம்ப கொடூரமெல்லாம் பண்ண வெட்டு குத்தெல்லாம் நடந்துருமா உள்ள? ஜெயலலிதாவை போட்டு அட்டி அட்டின்னு அடிக்கலையா? ஆமா, அது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இல்ல அவங்க வந்து அதுக்கப்புறம் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களையும் வந்து கேவலமா பேசுற மாதிரி தானே இருக்கு. அண்ட் இதுல என்ன காமெடினா, அவரே அந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிறாரு, இன்னுமே ரெட் ஜெயண்ட் வந்து எங்க இருந்து படம் பண்றாங்க. அவங்க மனைவியும் ஒரு இயக்குனர். ஆமா, அப்ப அவங்க மனைவி வந்து அவங்கள வந்து அசிங்கப்படுத்துற மாதிரி தானே இருக்கு. அவங்க வீட்டுல போய் அவங்க மனைவி கேட்கும், ஏங்க வந்து எங்க ப்ரொஃபஷன் பத்தி எல்லாம் பேசுறீங்க. ஐட்டம் டான்ஸ் வந்து அது எதுக்கு அந்த வார்த்தை? அதுதான், அது யாரை கேவலப்படுத்துறது? பெண்களை கேவலப்படுத்துறது தானே. அது முதல்வரை கேவலப்படுத்துறதா நினைச்சிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஐட்டம் டான்ஸ்னே இப்பெல்லாம் மூவிஸ்லயே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனா வந்து இன்னுமே இந்த மாதிரி அவுடேட்டட் லாங்குவேஜை வச்சுட்டு பேசிக்கிட்டு அவர்களுடைய சிந்தனை அப்படிதான் இருக்கும். ஆனா ஒண்ணே ஒரு விஷயம் டேடி, இவங்க எழுந்துச்சு போனாங்க, ஆனா இபிஎஸ் வந்து உட்காட்டு பயங்கரமா வந்து சிரிச்சு ஃபன் பண்ணி. ஆமா, அவர் ஜாலியா கேட்டாருமா. ஆனா நான் கூட எதிர்பார்க்கல அவர் வந்து அவனும் போயிருப்பாரு நினைச்சேன். சிரிக்கிறாரு சம, இப்படி பண்றதுக்கெல்லாம் அவர் பயங்கரமா சிரிக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஓகே, இட் வாஸ் ஃபன், இட் வாஸ் வெரி குட். தாவேகா என்னதான் வந்து வந்தாலும் ஒரு கிளியர் கட்டான ஒரு பிளானை கொடுத்துருக்காங்க, எப்படியெல்லாம் போக போகிறோம் அப்படின்றத. ரெண்டாவது 2 வருஷத்தில் கட்சி ஆரம்பிச்சது, அதையெல்லாம் எல்லாத்துக்குமே வாட் எவர் த கிரிட்டிசிசம் சோஃபார் எல்லாத்தையும் கிளியர் கட்டாக பேசி ஒரு சிறப்பான உரையை நிகழ்த்தியிருக்கிறார். அந்த சிறப்பான உரைக்கு நேர்மாறாக வெளியில் போய் அவதூறுகளை கக்கியிருக்கிறார் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர். ஆக்சுவலா நான் கூட நினைச்சேன், எப்படி இவர் வந்து இந்த ஆக்ஷன் பண்ணதெல்லாம் இவருக்கு தெரிய வந்திருக்கு. ஏன்னா அவங்க தான் முன்னாடியே போயிட்டாங்க. அங்க போயிட்டு அவங்களுக்கு ரூம் இருக்குமா, கட்சி இருக்கும். கட்சி ஒரு கட்சிக்கும் ஐ திங்க் இத்தனை எம்எல்ஏஸ் இருந்தாலே அவங்களுக்கு வந்து ஒரு உட்காந்துலத்தே பார்த்துருக்காங்க, டிவி கனெக்ஷன்லாம் இருக்கும். ஓகே, அப்ப அவங்க அதெல்லாம் வெளிநடப்பு போயிட்டு உட்காந்து டிவில பார்த்தா தான் யாரும் சொல்லுவாங்க போயிட்டாங்களே பேசலாமா, அவங்க டிவில பாப்பாங்க சார் சொல்றாங்கல்ல. இப்ப நாங்க பிரஸ் ரூம் கூட்டு போனோம்ல, அங்க எப்படி டிவி இருந்துச்சு, அதே மாதிரி எல்லா எதிர்கட்சி தலைவர்கள் ரூம்லையும் டிவி இருக்கும், அதில் தான் உட்காந்து பார்ப்பாங்க. வெளிநடப்பு அப்படின்றது முன்னாடி அது ஒரு பெரிய பிரச்சனையாக தான் அது மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. வெளிநடப்புன்றது நாட் கம்மிங் கம்ப்ளீட்லி வாக்கிங் அவுட் ஆஃப் த ஹவுஸ். அஸ் அ ப்ரொட்டஸ்ட் யூ கம் அவுட் ஆஃப் தட் ஹவுஸ் அண்ட் அப்சர்வ் எவ்ரி திங் இந்த டிவி. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு போய் மக்களை சந்தித்து அதை பேட்டி கொடுத்துட்டு போகிறது தான். ஆனால் நான் பார்த்ததுலே இப்படி ஒரு ப்ரெஸ் மீட்டு அவர் அவாய்ட் பண்ணியிருந்துருக்கணும். த சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் வர் வெரி வல்கர் அப்படி தான் நான் சொல்லுவேன். Not just vulgar, it's hypocritical. He is a part of that industry and இவர் வந்து போய் பேசுறாரா? அவரோட மனைவி வந்து போன வருஷம் ஒரு படம் பண்ணாங்கங்க. ஸோ அவர் இன்ன வரைக்கும் வந்து ரெட் ஜாயிண்ட்ங்கிறது அவரோட கம்பெனி தானே, அவர் தானே இன்னுமே ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஃபிலிம்ஸ். ஸோ அவரே அந்த இண்டஸ்ட்ரியில இருக்கும்போது அப்புறம் அவர் யார் திட்டிக்கிறாரா? அவரே அவரை திட்டிக்கிறாரா? இல்லைன்னா வந்து எனக்கு புரியல. இது வந்து இட் மேக்ஸ் நோ சென்ஸ் மாதிரி தானே இருக்கு. ஆனால் இவரும் அங்கே இங்கே வந்து அந்த பேப்பரை வச்சு படிக்கிறது ஒரு பெரிய குற்றம்னு சொல்கிறாங்க. எல்லாருமே பேப்பர் வச்சு தான் படிக்கணும். இல்லை நெக்ஸ்ட் டைம் அப்போ விஜய் அவர்கள் டேப் வச்சு படிக்கலாம் நினைக்கிறேன். இல்லை இன்னைக்கு அவன் எல்லாருமே பேப்பர் வச்சு தான் படித்தாங்க. அதானே உண்மை. நீங்கள் அவையில் பேசும்போது பாயிண்டோட பேசணுங்க, அங்கே போய் வளரக்கூடாது இல்லையா? அதற்காக நீங்கள் வந்து கரெக்டாக பேப்பர் வச்சு தான் பண்ணணும். இதுதான் உலகம் ஃபுல்லாக நடக்குது. நம்ம ஊரில் மட்டும் இந்த அசம்பிளியால் பேச்சு போட்டியா, அங்கே போய் பேச்சு போட்டி இப்போ நடத்துகிறாங்களா, நல்ல மனப்பாடமாக பேசிட்டு ப்ரைஸ் வாங்கிட்டு வர்றதுக்கு. இந்த மனநிலையே ரொம்ப மோகமாக பேப்பர் வச்சு படித்தா ரொம்ப தப்பு. நான் இப்போ பேப்பர் வச்சுருக்கேன் இல்லையாம்மா?
நீங்க எல்லாருமே வச்சிருக்கோம். ஆமா எல்லாருமே பேப்பர் தானே வச்சிருக்கோம். ஃபேக்ட் இருந்தா பேப்பர் இருக்கும். ஆமா, ஃபேக்ட் fact இல்ல இல்லாம ஃபிக்ஷன் தானா நீங்க உங்க மைண்ட வச்சு நீங்க எப்படி வேணா கதை பேசலாம். சொல்லிக்கலாம். எஸ் எனவே நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஆனா எஸ் டாடி, கண்டிப்பா ரொம்ப ரொம்ப நன்றி டாடி. தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ.